அனைவருக்கும் நமஸ்காரம். திரு மருதமலையார் ஜோதிலியர், கோயம்புத்தூர் மருதமலை அடிவாரத்தில் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, திருமண பொருத்தத்தில் தசவித பொருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 வகை பொருத்தம். அந்த 10 வகை பொருத்தம் எப்படிங்கிறது பார்ப்போம். அதாவது நிறைய பொருத்தங்கள் பார்க்கணும். 10 பொருத்தத்தை மட்டும் பார்ப்போம். அப்புறம் யோகம், அவயோகம், ராகுகேது வகையில், செவ்வாய் வகையில் எப்படி பார்க்கணுங்கிறது ஒவ்வொரு நேரத்துலையும் தகவல் கொடுக்கப்படும். அடுத்த வீடியோலையும் வரும். இப்போ தினப்பொருத்தம், மொத்தம் தசவித பொருத்தத்தில் 10 பொருத்தம். தினப்பொருத்தம் அப்படிங்கிறது தினம் தினம் பார்ப்பதால் கிடைக்கக்கூடிய சுகபோகம், ஆயுள், ஆரோக்கியம், அதை குறிக்கக்கூடியது. அதாவது காலையில் எந்திரிச்ச உடனே ஒருத்தன் பார்க்குறோம், பார்த்த மனசு சந்தோஷப்படணும். இப்போ காலையில் கணவன் மனைவிக்குள்ளே எந்திரிச்சு முகத்தை பார்க்கும்போது ஒரு சந்தோஷத்தோடு இருக்கணும். இரவு நேரத்துலையும் அந்த சந்தோஷம் நிலைக்கணும். எல்லா நேரத்துலையும் அந்த சந்தோஷம் இருக்கணும். இது நட்சத்திர பொருத்தத்தோடு சம்மந்தப்பட்டு தினப்பொருத்தம் வருது. இது தினப்பொருத்தங்கிறது பெரும்பாலும் அந்த எண்ணங்களே இல்லாதவங்களுக்கு கூட எண்ணங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் அதை உருவாக்கும். அதாவது இல்லற வாழ்க்கை பற்றி. கணப்பொருத்தம்ங்கிறது கருத்து பரிமாற்றம், சுகம் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதே சமயத்தில் ஆண்களில் இந்திரியஸ்தானத்தை குறிக்கக்கூடிய பகுதி கணப்பொருத்தம். அதாவது கணவனால் கிடைக்கக்கூடிய சுகபோகம் மனைவிக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது தான் கணப்பொருத்தத்துடைய அர்த்தத்தில் வர்றது. அதில் எந்தெந்த கணம் எதோடு சேரணுங்கிறது ஜோதிடராகிய நாங்கள் கணித்து அந்த பலன் சொல்லும்போது சேர்ந்து வரும். அப்போ நான் விரிவான தகவல் கொடுக்கும்போது அதை பற்றி வரும். அப்போ கணப்பொருத்தம் இருந்தால் கணவனால் கிடைக்கக்கூடிய சுகபோகம் மனைவிக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுங்கிறது தான் கணப்பொருத்தத்துடைய அமைப்பு. 3 மகேந்திர பொருத்தம். மகேந்திர பொருத்தங்கிறது சந்தான புத்திர விருத்தி. அதாவது அந்த காலத்தில் 10 குழந்தை பெற்றுக்கிறோம், 7 குழந்தை பெற்றுக்கிறோம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மகேந்திர பொருத்தம் தேவை. இந்த காலத்தில் 2 குழந்தை 3 குழந்தைக்கு இந்த பொருத்தம் அவ்வளோ முக்கியம் கிடையாது. அது வகையில் தின பொருத்தம், ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம் இருந்தால் போதுமான அளவுக்கு புத்திர பாக்கிய அமைப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அப்போ மகேந்திர பொருத்தம்ங்கிறது 10 குழந்தை பெற்றுக்கிறவங்களுக்கு தான் தேவை. அப்புறம் ஸ்திரீ தீர்க்க பொருத்தம், சகல சம்பத்து. பெண் பிறந்த வீட்டில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்களோ அதை விட புகுந்த வீட்டில் சகல சம்பத்தோட, சகல வசதியோட, ஸ்திரீ தீர்க்கம் நல்ல சம்பத்தோடு இருப்பாங்கிறது கணக்காகுது. அதுக்கு அடுத்தபடி யோனி பொருத்தம். யோனி பொருத்தங்கிறது பெண்களுடைய இந்திரிய ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. அப்போது யோனி பொருத்தம் நல்லா இருந்தால் தான் புத்திர விருத்தி, ஆண் வாரிசு பெண் வாரிசுன்னு பிறக்கக்கூடிய வாய்ப்பும், நார்மல் டெலிவரி ஆகக்கூடிய வாய்ப்பும், இயற்கையான முறையில் குழந்தைகள் பிறக்கிறதுக்கும் யோனி பொருத்தம் முக்கியமாக தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்குள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு அந்யோன்யம் ஏற்படுறதுக்கும் யோனி பொருத்தம் தேவைப்படுது. யோனி பொருத்தங்கிறது பெண்களுடைய இந்திரியஸ்தானம். இது சயன அந்யோன்ய சுகம்னு சொல்லப்படுது. சயனம் அப்படின்னா படுத்துறங்குதல், அந்யோன்யம்னா அதனால் கிடைக்கக்கூடிய சுகபோகங்கள், மற்ற விஷயங்கள்லாம் இதில் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறது வருது. அடுத்து ராசி பொருத்தம் எடுத்துக்கிறோம். ராசி பொருத்தம்ங்கிறது சம்பந்திகள் ஒற்றுமை. இந்த பக்கம் சம்பந்திங்க, அந்த பக்கம் சம்பந்திங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கணும். சின்னவங்க பெரியவங்க மதிப்பு இருக்கணும். அந்த மதிப்பு தெரிஞ்சு அவங்களும் ஒரு அந்யோன்யத்தோடு இருக்கணும். அப்படிங்கிறதுக்கு ராசி அதிபதி பொருத்தம் தேவைப்படுது. அடுத்து ராசி பொருத்தம் அந்த இதுக்கு தேவைப்படுது. ராசி அதிபதி பொருத்தம்னு சொல்லும்போது உடல் பொருத்தம் வந்துடுது. அதே சமயத்தில் வம்ச விருத்தியும் வருது. வம்ச விருத்தினா ஆண் வாரிசும் உண்டு, பெண் வாரிசும் உண்டு. அந்த மாதிரி வரும். உடல் பொருத்தமும் வரும். இந்த பெண்ணால் அந்த பையனுக்கோ, அந்த பையனால் இந்த பெண்ணுக்கோ எவ்வித இன்ஃபெக்ஷனும் ஏற்படாமல் நல்ல ஆரோக்கியத்தோட, நல்ல ஆயுளோடு இருக்கக்கூடிய ஒரு பொருத்தத்தோடு அது சம்மந்தப்படுது. அதுக்கு அடுத்து வசிய பொருத்தம். வசிய பொருத்தம் பெரும்பாலும் இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா மற்ற பொருத்தங்கள் ஓரளவு கூடி வந்துடும். வசிய பொருத்தங்கிறது நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ எப்படியோ பிடிக்கும். அந்த பெண்ணுக்கு அந்த பையனை பார்த்தா பிடிக்கும், பையனுக்கு பெண்ணை பார்த்தா பிடிக்கும். அவங்க எப்படி இருந்தாலும், அந்த அளவு கம்மியாக இருந்தாலும் அவங்க மனசுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். அந்த வசியம் இயற்கையிலே அவங்களுக்குள்ள வேலை செய்யும். மற்றவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இந்த மாதிரி உருவம் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி பெண்ணா, இந்த மாதிரி உள்ள பெண்ணுக்கு அந்த மாதிரி ஆனா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை பெரும்பாலும் வசிய பொருத்தத்தோடு சம்மந்தப்பட்டது. அதனால் வசிய பொருத்தம் இருந்தால் அந்த அந்யோன்யம் நல்லாயிருக்கும். அடுத்து ரஜ்ஜு பொருத்தம். ரஜ்ஜு பொருத்தங்கிறது தசவித பொருத்தத்தில் தலையாய பொருத்தம், முக்கியமான பொருத்தம்.
அதாவது ரஜ்ஜுங்கிறது உயிர்கண்டத்தை சம்மந்தப்பட்டது. அதில் ரஜ்ஜு பொருத்தத்தில் கண்ட ரஜ்ஜு, சிரசு ரஜ்ஜு அப்படின்னு சொல்லி பாத ரஜ்ஜுன்னு சொல்லி பல ரஜ்ஜுகள் இருக்குது. அதில் வந்து பெண்ணுக்கும் பையனுக்கும் ரஜ்ஜு பொருத்தம் இருக்கணும். இது சௌமாங்கல்ய விருத்தி. கிராமத்தில் வந்து மாங்கல்ய பலம் இருக்கான்னு கேட்பாங்க. இந்த ரஜ்ஜு பொருத்தத்தை தான் மெயினாக கேட்குறாங்க. இது வந்து பெண்ணால் பையனுக்கு எந்த கண்டம் ஏற்படாது, பையனால் பெண்ணுக்கு எந்த கண்டமும் ஏற்படாது. ஒருத்தர் வந்து புரிஞ்சு வாழ்க்கை நடத்துவாங்கிறது அது வருது. அதே மாதிரி நாடி பொருத்தம். ஒரு மருத்துவர் எப்படி நாடி பிடித்து பார்த்து கணவன் அதாவது உடலில் உள்ள குறை குற்றம் இருக்கோ அது கண்டுபிடிக்கிறாரோ, அதே போல் இவங்க வந்து பையன் வந்து பெண் மனசில் இருக்கிறத புரிஞ்சுக்குவார். பெண் மனசில் இருக்கிறது பையனுக்கு வந்து பையன் மனசில் இருக்கிறது பெண்ணுக்கு புரிஞ்சுக்குவாங்க. ஒருத்தர் புரிந்து வாழ்க்கை நடத்துவாங்க. இதுக்கு நாடி பொருத்தம். நாடி பிடித்து பார்ப்பது போல். இது ஆயுளையும் குறிக்கும், ஆயுள் பலத்தை குறிக்கும். நாடி பொருத்தம் நல்லா இருந்தால் 2 பேரும் தீர்க்கமான ஆயுள், அதாவது 86 வயசுக்கு மேலே நல்லா இருப்பாங்கிறது ஆயுள். அடுத்து 11வது பொருத்தம் ஒன்று உண்டு. அது வேதை பொருத்தம். வேதனையில் பங்கு கொள்தல். கணவன் மனசில் ஏதாச்சும் வேதனை இருந்தால் மனைவி ஆறுதல் சொல்லுவாங்க. மனைவி மனசில் ஏதாச்சும் வேதனை இருந்தால் கணவன் ஆறுதல் சொல்லுவாங்க. ஒருத்தர் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கையை நடத்துவாங்கன்னு ஆயிடுது. இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் சொன்ன தகவல் வந்து 10 பொருத்தத்துக்கு 11 பொருத்தமே சொல்லியாச்சு. தசவித பொருத்தம்னு இதுக்கு பேர். இந்த பொருத்தத்தில் வந்து குறைந்தபட்சம் 4 பொருத்தம் கண்டிப்பாக இருக்கணும். கன பொருத்தம், யோனி பொருத்தம், ரஜ்ஜு, வேதை. இந்த 4 பொருத்தம் முக்கியமாக இருக்கணும். வயது கம்மியான குழந்தைகளுக்கு, அதாவது மணமக்களுக்கு, ஒரு 18 வயசில் பொண்ணு, ஒரு 21 வயசில் பையன் அப்படின்னு சொன்னோம்னா 10க்கு 8 பொருத்தமாவது இருக்கணும். அதே மாதிரி ஒரு 25 வயசுக்கு மேற்பட்டவங்க இருந்தால் ஒரு 6 பொருத்தம் போதும். 30 வயசுக்கு மேற்பட்டு வரும்போது 4 பொருத்தமே போதும். 35க்கு மேலேனா பொருத்தம் பார்க்க தேவையில்லை. இவருக்கு பெண் குழந்தை, இவங்க பெண் கிடைச்சா போதும், இவருக்கு ஆண் கிடைச்சா போதுங்கிற ரீதியாக தான் பார்க்கணும். கேரக்டரை பற்றி கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம். அது கூட விசாரித்து பண்ணால் கூட பண்ணிக்கிறப்பலாம். மொத்தத்தில் வந்து 35 வயசு மேலே பொருத்தம் பார்க்க தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம இதில் வச்சுக்கலாம். ஏன்னா எல்லா பக்கமும் வந்துடுது. முதல் பகுதி முடிஞ்சிருது, வாழ்க்கையின் முதல் பகுதி முடிஞ்சிருது. 2ஆம் பகுதியாக தளர்ந்து போகக்கூடிய ஏஜ் ஆரம்பிக்குது. அதனால் அது பொருத்தம் தேவையில்லை அப்படிங்கிறது தான் இதுடைய விஷயம். இப்போ இந்த தசவித பொருத்தத்தை பற்றி நல்ல தெளிவான தகவல் தெரியணும்னா நீங்கள் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க. 9842224672. இந்த நம்பருக்கு கால் பண்ணி பையனுடைய பேர், தேதி, மாதம், வருடம், பிறந்த நேரம் இரவா பகலா, அதோட எந்த ஊரில் பிறந்தார், இதே போல் பெண்ணுடைய பெயர், தேதி, மாதம், வருடம், பிறந்த நேரம், எந்த ஊரில் பிறந்தாங்க, அந்த ஊருடைய சமீபத்து பெரிய ஊர் அப்படி கூட தெரிஞ்சால் கூட நீங்கள் தகவல் சொன்னீங்கன்னா இந்த 2 ஜாதத்துடைய பொருத்தமும் நான் பார்த்து உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். பொருத்தத்துக்கு பார்த்து சொல்கிற பொருத்தத்துக்கு எவ்வித கட்டணம் கட்ட தேவையில்லை. நீங்கள் இதை பற்றி முதல்ல பதிவு பண்ணிக்கணும். முதல் நாள் மாலை, அதாவது இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு மேலே ஒரு 9:30 மணிக்குள்ளே 9 மணிக்குள்ளே நீங்கள் புக் பண்ணிக்கணும். காலையில், மறுநாள் காலையில் ஒரு 9 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே உங்களுக்கு என்ன டைம் நாம் ஒதுக்கியிருக்கோமோ அந்த டயத்தில் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுடைய திருமண பொருத்தத்துக்கு எந்த ஜாதகம் இருக்கோ அந்த பொருத்தம் வந்து உங்களுக்கு பலனாக சொல்லப்படும். அந்த பலனுக்குரிய ஊதியம் வந்து கொடுக்க தேவையில்லைங்கிறது அமைப்பு. அப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரியப்படும் போது கல்யாண பத்திரிகையோட பிரியப்பட்ட தொகை நீங்களே பண்ணலாம். இது சந்தோஷமான விஷயமா தான் உங்களுக்கு அமையும். ஏன்னா திருமணத்துக்கு நிறைய பேர் வந்து நிறைய செலவு பண்ணிட்டு இருக்காங்க, பொருத்தத்துக்கும் கஷ்டப்படுறாங்கிறது தெரியும். தெய்வ அனுகிரகத்தில் ஜோதிடம் நிலையம் 30 வருஷமாக நடந்துட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாமே பணமாகக்கூடாதுங்கிறது ஒரு கணக்கு வச்சு தான் இந்த சிறு உதவியும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பிரியப்பட்டவங்க என் நம்பருக்கு கால் பண்ணி திருமண பொருத்தம் பார்த்துக்கோங்க. ஓம் நம சிவாய வாழ்கின்ற. ஓம் நம சிவாய.